எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So we're back in my kitchen, which means obviously we're going to be making something delicious today and healthy today. So again, when it comes to what இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், because I'm going to be making a complete dry fruit ladoo where we're not using any additional sugar or anything like that. Literally நீங்க ஒரு dry fruit கடைக்கு போனீங்கன்னா நீங்க என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை வச்சு மட்டும்தான் இந்த லட்டுவை வந்து நம்ம செய்ய போறோம். And obviously for some healthy fat we're incorporating a little bit of ghee. But adu taandi I also want to quickly give you like a disclaimer about what in the healthy snacking options are generally, because that's also something that I have learned it the hard way. So general ave nuts and seeds and dry fruits like dates adella vandu they are pretty much good for health அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் if you're trying to do something like weight loss or weight management or something like that, these choices have to be made very mindfully. And அதை பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இல்லைன்னா sometimes what will happen is we'll get a little carried away. Like இப்போ எங்கள் அப்பா என் மாமனார் ஐ திங்க் அந்த ஜெனரேஷனில் இது வரைக்கும் நான் பார்த்த நிறைய மென் ஓகே அவங்க வந்து இந்த பீனட்ஸ் சாப்பிடுவாங்க. while peanuts are not typically unhealthy, there is definitely a ratio in which you have to eat it. Like உங்களோட நீங்கள் என்ன அடல்ட்டா சைல்டா, நீங்கள் என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களோட பேசிக் பிபி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கடலை சாப்பிடணும். ஸோ இஃப் யூ கைண்ட் ஆஃப் லைக் overdo it, அது ஹெல்தியை தாண்டி அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போயிடும். கிட்டத்தட்ட எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே அப்படி தான். அண்ட் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸுமே நம்ம எப்படி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதிலெல்லாம் ஒரு டவுட் இருந்ததுன்னா, இஃப் யூ ஆர் கன்சர்ன்ட், தென் ஐ சஜஸ்ட் யூ ஸ்பீக் டு அ ப்ரொஃபஷனல் லைக் அ நியூட்ரிஷனிஸ்ட் or someone like that. எனக்கு எங்கள் ஜிம்லேயே வந்து we have a nutritionist, she's amazing. அவங்க பேர் வந்து கஜா. She also has an Instagram page, maybe I will link it down below, you can maybe talk to her. She's like really approachable on a level where அவங்க வந்து she's not someone who when you talk to know she like சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா again out of experience அவங்க வந்து obviously they have so much knowledge and skill and they know like black and white மாதிரி this is healthy, this is unhealthy அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம அந்த அன்ஹெல்தி கேட்டகரியில் நமக்கு ஏதாவது ஒரு கிரேவிங் இருக்குது நமக்கு சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிக்ட் நோவாக சொல்லுவாங்க. அந்த அப்ரோச்சை விட வாட் ஐ லைக் அபவுட் கஜா இஸ் ஷி ஹேஸ் திஸ் அப்ரோச் வேர் ஷில் பி லைக் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, சரி அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா, யூ வில் ஃபீல் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இஸ் வெரி ஸ்வீட். ஸோ பேசிக்லி லைக் தட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நல்லா இருக்கும். rather than eating a sugary dessert நீங்கள் டேட் சாப்பிட்றது நல்லது தான். பட் நீங்கள் அது எந்த குவான்டிட்டியில் சாப்பிட்றீங்கிறது முக்கியம், நீங்கள் என்ன டேட் சாப்பிட்றீங்கிறது முக்கியம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ அ டிஸ்க்ளைமர். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து ட்ரை ஃப்ரூட் லட்டு அண்ட் இது ஹெல்திங்கிறதுனால ஒரு தட்டு நிறையா பண்ணி வச்சுட்டு அந்த தட்டு நிறையா சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் not at all healthy. So that's what I want to tell you. But inniki these laddus are not being made for me, they're being made for a very 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 special person. It's for my cousin's wife who's carrying their child. So this is being made for a pregnant mom to be and I'm very happy because அவங்க வந்து இவ்வளோ நாள் சென்னையில் இல்லை, இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது I was like, is there something I can get you அப்படிங்கும்போது I was so happy that with awareness or whatever the baby is kind of making her do, அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து சாப்பிட்ற எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. I feel that baby is like totally on my wavelength because எனக்கும் I'm trying to cut off like eating outside and eating more home cooked meals. ஸோ அதனால் அவங்க வந்து வெளியிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐ தாட் why not make these laddus, like I'm just looking at the ingredients, dry fruits and இதெல்லாமே வந்து I went on Google so much and saw so many recipes and kind of like understood why each of these ingredients are good for her to eat அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து then I've kind of narrowed down on this. So I'm going to be making some healthy dry fruit laddus for my cousin's wife. So that's about it and I'm going to share this recipe as well. So idu vande works really well for pregnant women. So adnala if you know someone as well, maybe you can just check with them. But again, each pregnancy is extremely different and avanga kitta pesama avanga kitta kekama idu neenga panniyum kudukka venda because I think sila perku idu restrictions irukku இந்த விஷயங்கள்லாம் சாப்பிட கூடாதுன்னு இருக்கலாம். So there's no harm like to always check with them what they're
eating, what they like. இப்போ நான் வாட்டுக்கு நல்ல ஜாங்கிரி ஜிலேபியெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்துருந்தேன்னா, because stereotypically நமக்கு தெரியும் sugar cravings இருக்கும் அப்படின்ட்டு, then that would have been a waste. So அதனால we can kind of like understand what they want and then maybe get that for them. So இப்போ all this talking has been done. 5 minutes க்கு வலவலன்னு உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். But let's see what the ingredients are for these laddus and let's get making. So these are the ingredients. Basically இதை தாண்டி நம்ம வெறும் ghee மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிற dry fruits. So I'll start off with the ingredients and I'll also tell you what are the benefits that it has for pregnant women and நம்ம எடுத்திருக்கிற quantity. ஸோ இது வந்து பாதாம், ஆல்மண்ட்ஸ் அண்ட் இதை வந்து நம்ம 1/2 கப் எடுத்திருக்கோம். ஸோ 1/2 கப் ஆல்மண்ட்ஸ் தான் இந்த லட்டூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்மண்ட்ஸ் வந்து பேசிக்காகவே ரிச் இன் ப்ரோட்டீன். இது வந்து பேபியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால போன் அண்ட் டீத் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் வைட்டமின் இ இருக்கிறதுனால லைக் கைண்ட் ஆஃப் ஆப்வியஸ்லி இஸ் குட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அதனால பாதாம் எடுத்திருக்கோம். அடுத்ததாக we have cashew nut, which not only enhances the taste but it provides healthy fat which is good for the baby's brain development. இதில் அயர்ன் இருக்குது. ஸோ அதனால mom and child வந்து anemic ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் it helps and it has magnesium which helps muscle and nerve function. ஸோ அதனால cashews are there. Then we have walnuts. Cashews வந்து by the way 1/2 cup. So both பாதாம் and முந்திரி வந்து 1/2 cup எடுத்திருக்கோம். இது வந்து 1/4 cup of walnut accrued. வால்நட்டில் வந்து omega-3 fatty acids இருக்கும். இது வந்து அகேன் பேபியோட பிரெயின் அண்ட் ஐ டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப குட்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் விச் மதருக்கு லைக் டியூரிங் ஹர் மெட்டர்னல் ஹெல்த் ஒரு மாதிரி தட் கைண்ட் ஆஃப் லைக் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹர் as well. அது வந்து 1/4 cup. அகெயின் 1/4 cup பிஸ்டாஷியோஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பிஸ்தா வந்து இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். ஸோ இது வந்து டைஜஷன் அண்ட் ப்ளஸ் எனர்ஜி பேசிக்காக கொடுக்கறதுக்கு தீஸ் கேலரிஸ் ஆர் குட். அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் பொட்டாசியம். பொட்டாசியம் வந்து பிபி ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால 1/4 cup பிஸ்தாவும் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்ததாக we have dates. இது வந்து மெட்ஜூல் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லிட்ரலி இந்த டேட்ஸ் வந்து ஒரு மூஸ் டெக்ஸ்டரில் இருக்கும் சொல்லலாம். ஒரு மாதிரி ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இந்த டேட்ஸ். நான் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சீட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 1 cup அந்த அளவுக்கு நம்ம வந்து டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் பேசிக்காகவே டேட்ஸ் வந்து இஸ் ஆப்வியஸ்லி இட் கிவ்ஸ் யூ தட் ஸ்வீட்னஸ் பேசிக்கலி டு த டிசர்ட் வித்தவுட் சுகர் or ஜாகரி or something like that. Dates is a good source of sweetness. இதில் ஃபைபர் இருக்கும் which helps in constipation as well. ஸோ டேட்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பேசிக்லி விமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் டேட்ஸ் சாப்பிட்டா நார்மல் டெலிவரி வர்றதுக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அதுவும் இருக்குது. Then we have figs. இது வந்து ட்ரை ஃபிக்ஸ் லைக் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் இருக்கும் இல்லை ஃபிக்ஸ் அது. ஸோ இது வந்து ஜென்ரலாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் பிகம் சாஃப்ட் அண்ட் இஸ் ஈஸி டு மேக் த லட்டு. இதுவும் அகேன் ஹேஸ் ஃபைபர். ஸோ அதனால இட் ப்ரிவென்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன். இதில் வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கூட இருக்குது. ஸோ அது போன் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது which has its own benefits as well. இது தாண்டி we have cardamom. இது மோஸ்ட்லி இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருங்க. அண்ட் ஆல்சோ நான் இதை பற்றி படிக்கும்போது ஐ ரியலைஸ் தட் மார்னிங் சிக்னஸ் நாசியாலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னா இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து somehow reduces that it seems. I've never heard of it. இது நான் சும்மா கூகுளில் படித்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி and we're also adding ghee. Ghee is obviously like a good source of fat and definitely makes the laddu a lot more tasty. ஸோ அதனால் these are our ingredients for today. டேட்ஸ் வந்து நம்ம 1 cup எடுத்தோம் இல்லைங்களா. ஃபிக்ஸ் வந்து நம்ம 1/2 cup தான் எடுத்திருக்கோம். ஸோ மறுபடியும் நான் வந்து லிஸ்ட்டாக சொல்லிடுறேன். 1 cup டேட்ஸ், 1/2 cup ஃபிக்ஸ், அப்புறம் 1/2 cup cashew, 1/2 cup almonds, 1/4 cup walnut and 1/4 cup pistachio. நான் வந்து 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் அது வந்து கிரைண்ட் பண்ணும்போது தான் போட போகிறேன். அதில் உள்ளே இருக்கிறது தான் போட போகிறேன். அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு.
and ghee வந்து I'll kind of see how much I'm using it. So அது வந்து தேவைக்கேற்ற அளவு அப்படின்னு நம்ம வச்சிடலாம். These are the ingredients. Basically இதை வந்து நீங்கள் ஒரு மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஆனால் ஒரே கப்பில் நீங்கள் இதெல்லாம் மெஷர் பண்ணிங்கன்னா it will be easier for you to get the measurements right rather than நம்ம கண் அளவில் போட்டுட்டு அப்புறமா கஷ்டப்படுறது விட. ஸோ இதுதான் ingredients. ஸோ இப்போ குயிக்காக நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். It's going to be very quick. Okay, so first step நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் and pan வச்சுட்டு oh my god pan வச்சுட்டு we're going to be dry roasting some nuts. ஸோ pan வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் ஃபுல்லாகவுமே இதில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் we're just going to be dry roasting it. ப்ளீஸ் மேக் ஷுர் உங்கள் pan வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. பேசிக்லி நட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே ஒரு செம்ம ஸ்மெல் வரும். லைக் இட்ஸ் நாட் லைக் ரொம்ப ரொம்ப ஃப்ரேக்ரண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தேட், பட் ஒரு ரோஸ்டட் ஃப்ரேக்ரன்ஸ் வரும். இட் வில் பி நைஸ். we're gonna allow it to be there for like a minute. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கிளறலாம். மேக் ஷுர் தட் யூனோ எல்லா நட்ஸுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் அப்படியே இட் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ். இந்த முந்திரி பருப்பில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் தெரியுது நமக்கு, மற்றதில் வந்து அவ்வளோவா தெரியாது. ஆக்சுவலி நான் பார்த்த சில ரெசிபீஸில் வந்து நட்ஸை தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணாங்க. அண்ட் தென் நான் பார்த்த சில ரெசிபீஸில் லைக் ஒரு ஹேக் மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து போட்டிருந்தது நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு see, this is the first time I'm making this, so I'll try to use the easier way out, and then if some mishap happens we can use the hard way out, complicated way out. So I think maybe another few seconds and we can switch this off. See, அந்த முந்திரி பிஸ்தா அதிலலாம் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியுது. வால்நட்டில் கூட தெரியுது. பாதாம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சுட்ட மாதிரி தான் இருக்குங்கிறதுனால அதில் தெரியலன்னு நினைக்கிறேன். But that's it. I'm happy with how roasted that feels. So gas off பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த நட்ஸை வந்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதாங்க நம்மளோட நட்ஸ் நல்ல கூல் டவுன் ஆகிடுச்சு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம். இப்போது இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பட் we're not going to like blend it into a powder. கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டா then the laddus will taste a lot better. If you don't want to do this, if you have a lot of patience, you can very well chop them into small pieces. Jokes on me, guys. I think நான் வந்து பவுடராக தான் பண்ணணும்னு நினைக்கல. ஐ மீன் பவுடராக பண்ணணும்னு நினைக்கல, கொஞ்சம் கோர்ஸாக பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆல்மோஸ்ட் ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. பட் நோ ஹார்ம். இதில் வந்து இன்றைக்கி we will go ahead and make the laddus. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் I've taken some figs and dates. இது ரெண்டுத்தையுமே I'm going to just arachify it into a paste. ஸோ இது நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ஃபிக்ஸ் ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஆக்சுவலி இவ்வளோ சாஃப்டாகவே இருக்காது ஃபஸ்ட்டு. ஸோ சோக் பண்ணது வாஸ் அ குட் ஐடியா. டேட்ஸ் கூட நீங்கள் வந்து சாஃப்ட் டேட்ஸ் இல்லாமல் ஹார்ட் டேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா யூ கேன் சோக் தட் இஸ் வெல். ஓ மை காட், யூ ஷுட் ரியலி ஸ்மெல் திஸ்ங்க. ஸ்மெல் ஸோ டெலிஷியஸ். ஸோ இதுதான் நம்மளோட டேட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு நம்ம அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த குக்கிங்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த பேன் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ we're going to turn on the stove, place our tawa, and இதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம்.
This is just to, give that sweet laddu a very good smell and make it very delicious and give us a source of good fat and அந்த லட்டு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் படித்தேன். ஸோ அதனால் இந்த நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த பேன் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, இதை பற்றி நான் முன்னாடி வீடியோஸில் கூட பேசியிருப்பேன். இட்ஸ் ஃப்ரம் திஸ் பிராண்ட் கால்ட் எம்பர் விச் மேக்ஸ் தி செராமிக் கோட்டிங் இருக்கிற பேன்ஸ். பேசிக்காகவே இந்த பேன்ஸ் எல்லாம் நான்ஸ்டிக்கி தான். ஸோ அதனால நம்ம மிக்சர் அவ்வளோ ஒட்ட போகிறது கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கி திங்ஸ்லாம் பண்ணும்போது யூ கேன் ட்ரை டு கெட் a non-stick surface இருக்கிற pan, or if you're very very talented you can definitely use a stainless steel properly the way it's meant to be used. அது வந்து ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து ஃபுட் போட்டிங்கன்னா அது வந்து சூப்பராக நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we're gonna put the flame very very longer because this mixture doesn't need to get cooked, it just all needs to combine together. இந்த மிக்சரை அரைக்கிறதுக்கும் நம்ம வந்து வெறும் அந்த ஃபிக்கு ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ணோம். we didn't really use any other water. அதையுமே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணல, ஒரு 3/4 தான் யூஸ் பண்ணோம். இப்போவும் இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம வந்து வழிக்க போகிறது கிடையாது. மிச்சத்தை வந்து நம்ம அப்படியே நக்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த மிக்சர் வந்து லைட்டாக இந்த கீயோட கம்பைன் பண்ணுவோம். ஒரு டேட்ஸ் அரையவே இல்லை, அதை வந்து உடச்சி விட்டுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் திஸ் மெட்ஜூல், அது வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் தவால இது பண்ணோனாலே பிரிஞ்சு வந்துடும். We're just gonna mix in the ghee with the dates masala, dates paste, dates and fig paste, and sorry. Now we'll combine our nuts powders. Make sure the flame is as low as it can be. சின்ன அடுப்பில் பண்ணிக்கோங்க. எல்லா பேஸ்ட் பவுடரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் we're just going to fold this. It has to combine. But it smells so good. I think இது வந்து கொஞ்சம் வாட்டரி ஆயிடுச்சு. மேபி அரைக்கும்போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக அந்த தண்ணி போட்டிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். But we'll make it work, no problem. All of these mixtures are quite sticky. ஸோ அதனால் கொஞ்சம் நெய் தடவி உருண்டை பிடிச்சி நம்ம வந்து லட்டுவை ரெடி பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். I'm going to shift it into this பாத்திரம் because இந்த எம்பர் குக்வேரில் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம பொருட்களை வச்சுருக்கக்கூடாது. ஸோ அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் லட்டு பிடிக்கிறதுல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, I forgot to tell you a main decision that I had taken. Actually அந்த டேட்ஸ் அண்ட் ஃபிக் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து நான் தனியாக நக்கி பார்த்தேன். பிகாஸ் எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த கேரட் அல்வா, குலாப் ஜாமுன் அதிலலாம் ஏலக்காய் போட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏதோ அந்த ஸ்வீட்ஸில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது. ஸோ இதில் ஹாஃப்வேல கூட நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் சில பேரோட காமெண்ட்ஸ் அண்டர் சம் பிளாக்ஸ் அபவுட் த ரெசிபீஸ் அண்ட் ஆல், அண்ட் ஒன் ஆஃப் தெம் ஹெட் செட் ஆக்சுவலி ஏலக்காய் இல்லாமல் பண்ணும்போது ஐ லைக் த ரெசிபி அ லாட் அப்படின்ட்டு. திடீர்னு எனக்கு ஒரு ஞானம் வந்து நான் ஏலக்காய் போடவே இல்லை. அஃப்கோர்ஸ் ஏலக்காய் இஸ் குட் அண்ட் இட்ஸ் அ நைஸ் இன்க்ரீடியன்ட் டு இன்க்ளூட் அண்ட் ஆல் ஆஃப் தட்.
but I tasted the mixture even now and I'm glad I didn't put ஏலக்காய் because it tastes so yummy இப்பவே. ஸோ அதனால நீங்களும் வந்து உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது இல்லை சம்டைம்ஸ் உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்னா don't use it, but மற்றபடி if you like ஏலக்காய் please go ahead and use it. Okay, so our mixture ஹியர் நான் ஏற்கனவே இதை வந்து உருட்டி பார்த்தேன், லட்டு மாதிரி சூப்பராக வருது. ஆனால் ஐ திங்க் த மிஸ்டேக் ஐ மேட் வாஸ் ஆடிங் வாட்டர். ஐ தாட் ஃபிக்கு ஊற வச்ச தண்ணி அது கொஞ்சம் கலர்லாம் மாறிட்டதுனால அது வந்து நியூட்ரிஷஸாக இருக்கும், அதையும் ஆட் பண்ணும் அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் அதை ஆட் பண்ணாமல் அரைச்சது ஒன்றும் பாதியமாக அரைஞ்சால் கூட பரவாயில்ல, பட் இது இன்னும் கொஞ்சம் ஷேப்பை பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ் என்கிட்ட இருக்குது. ஐ மீன் இந்த மாதிரி கப் கேக் லைனர்ஸ் இது வந்து நம்ம அந்த கப் கேக் ட்ரேக்குள்ளே வச்சு இதில் பேட்டர் போர் பண்ணி கப் கேக் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போது இதில் தான் வந்துட்டு நான் உருண்டை பிடிச்சு I'm going to just like put it in each liner and keep so that even if the mixture is sticky it's not going to be difficult to eat. இது வந்து கொஞ்சம் கீயை வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக தடவிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் மேக் ஷூர் your hands are clean. இப்போது we're going to take கொஞ்சம் பெரிய பெரிய balls of this mixture because நான் இந்த கப் கேக் லைனர்ஸில் வைக்க போகிறதுனால நான் வந்து ஒரு பெரிய உருண்டை மாதிரி பிடிச்சிக்க போகிறேன். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். இதை வந்து ஒரு கப் கேக் லைனருக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு we're going to fill up all these liners. We make sure we take some ghee, apply it and just நம்ம கணக்கில் கொஞ்சம் லட்டோட மிக்சர் எடுத்துக்கிட்டு பாம் அதாவது இந்த உள்ளங்கையில் வச்சு ரொட்டேட் பண்ணோன்னா பிகாஸ் மை மிக்சர் இஸ் வெரி வெரி சாஃப்ட், நான் ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ண போகிறேன். ஸோ தட் ஐ கெட் லைக் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சர்க்கிள் பார்த்தா எல்லோரும் அதை ஒரு லட்டுன்னு நினைக்கணும் அந்த கான்செப்டில். இது கொஞ்சம் பெருசாகவே பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி வச்சிடலாம். கீ அகேன் உள்ளங்கையில் தடவிப்போம். Then we're going to take more maavu and roll it. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். tada, it's ready. Actually இதில் வந்து ஒரு 7 லட்டு இருக்குது. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 மீடியம் சைஸ் லட்டு வந்துச்சு. ஆக்சுவலி 24 மீடியம் சைஸ் லட்டு வரும்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் நான் சிலது வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பெருசாக போட்டுட்டேன். தென் ஐ தாட் ஒரு போர்ஷன் சைஸ்க்கு இது ரொம்ப அதிகமோன்னு சொல்லிட்டு அதை கலைக்காமல் மற்றதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டேன். ஸோ இதில் வந்து க்யூட்டாக ஒரு ப்ளூ கலர் பிளேட்டில் ப்ளூ கலர் லைனரில் ப்ரௌன் கலர் லட்டு வச்சு ஐ ஹவ் ஜஸ்ட் சும்மா அரேஞ்ச்ட் இட் ஃபார் presentation sake. Again, I made a mistake was the adding the water. I'm sure this recipe is foolproof if you don't add water while grinding the paste. இல்லனா உங்களோட டேட்ஸ் நீங்க நல்லா சாப் பண்ணி அதோட mix பண்ணனும்னா கூட உங்களுக்கு அந்த ஒண்ணும் பாதியுமா இருக்கிற லட்டு பிடிக்கும்னா நீங்க அது பண்ணலாம். The kind of laddu I actually had in mind was for the nuts to be a little coarse, but for the fig and dates to be like a jam, and அது வந்து ஒண்ணா பிடிச்சா அது சூப்பரா வரும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் பண்ணேன். I am sure that the next time I make it this is going to taste far better, but even now believe me everybody I give this to will enjoy it because number one it's homemade, handmade, and second, okay, handmade and mixie made, but also it's like I think it's the thought that counts. This is also a great snack to send your kids as well if they're in that age where you know romba odi aadi vilayadranga edavadhu kaalila if they have like some sports coaching or dance class something like that, then even if they wake up and they don't want to eat breakfast, this might be something ideal. Again, I will keep repeating that dry fruits and nuts is not something that we should just consume so easily. Maybe we will need to like check with your pediatrician, nutritionist or whoever you trust with your health and your diet. அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், யாருக்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ உங்கள் ஸ்கின்னை பற்றின கன்சர்ன் இருக்கோ you should definitely have access to a dermatologist. இப்போ I will say the same thing that everybody needs to have access to a nutritionist. Sorry, one second, I'll just go put my stuff on sim. I'm making some inju thanni.
இஃப் நீங்களாம் வந்து இஞ்சி டீக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க, நீங்கள் டீலேருந்து கட் டவுன் பண்ணணும், ஆனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த இஞ்சி டீயோட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆல் ஐ டூ இஸ் பாயில் சம் ஜிஞ்சர் அண்ட் வாட்டர் அண்ட் தென் ட்ரிங்க் இட். இட்ஸ் கிரேட் ஃபார் டைஜஷன் as well. பட் அதை தாண்டி எனக்கு அந்த இஞ்சோட அந்த சம்டைம்ஸ் அந்த ஒரு 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 ஆசை மாதிரி இருந்துச்சுன்னா I'll go ahead and have it. You know, another thing that I'm doing is not use the word crave when it comes to food. Like I feel like அது ஒரு manifestation மாதிரி. I'm craving for something sweet அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா I feel like saying எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. ஆசையை கட்டுப்படுத்தலாம். cravingனா நம்ம அதுக்கு given பண்ணிடுவோம் அப்படின்னு. I'm just like trying to like tune my brain. Coming back to these laddoos, so it's something great that you can have as well. Navratri is coming. Suppose unga veetukku varavungalukku neenga sundal laddu kudukanuna kudukalam, but it's really expensive to make and is also like, you know, quite time consuming. So you'll have to factor those two things in mind before you try this recipe. Ipo இது ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் ஓரமாக வச்சுட்டு இதிலேருந்து ஒரு லட்டு எடுத்து நான், பிகாஸ் ராகவ் இப்போ வீட்டுக்கு வருவார் லன்ச் டைம், ஸோ அவருக்கு அந்த ப்ரெசன்டேஷன் காட்டலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நான் இதை பேக்கும் பண்ணும், பிகாஸ் ஐ ஹவ் டு சென்ட் இட் டு மை கசின்ஸ் ஒய்ஃப். ஸோ இது வந்து ரொம்ப லட்டு டெக்ஸ்டரில் இல்லைங்க. ஆக்சுவலி இது என்ன டெக்ஸ்டரில் வந்துடுச்சு தெரியுங்களா, ஒரு பால்கோவா மாதிரி இருக்குது. ஸோ அதனால இந்த பால்கோவாலேருந்து லைட்டாக புட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இட்ஸ் லைக் திஸ் லிட்டரலி லைக் அ பால்கோவா பிகாஸ் ஆஃப் தட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் தட் ஐ ஆடட், ஐ திங்க். நீங்கள் யாராவது ட்ரை ஃப்ரூட் லட்டூஸ் பண்ணுவீங்கன்னா யூ ஃபீல் ஃப்ரீ டு கிவ் மீ அட்வைஸ் ஆன் ஹவ் ஐ கேன் மேக் திஸ் பெட்டர். பட் நீங்கள் பண்ணதே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தண்ணியை மட்டும் போடாமல் மேபி இந்த நட்ஸை இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணலாம். பட் ஆஸ் ஐ மீட்டிங் இட் நவ் எனக்கு இப்போ என்னவோ இது பவுடர்டாக இருக்கிறதே செம்மையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அகெயின் தட்ஸ் அப் டு யுவர் ப்ரெஃபரன்ஸ். ஆனால் தண்ணி மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா ஐ கேரண்டி யூ வில் கெட் குட் லட்டூஸ். You know, I take a lot of effort, okay? So many recipe videos I shoot, and then if it doesn't turn out well, not at the moment, but maybe ஒரு 6 or 7 months back when I was cooking once in a while, அப்போல்லாம் வந்து நான் ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணி அது நல்லா வரலன்னு உங்களுக்கு காட்டாமல் கூட இருந்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பார்க்குறீங்கனாலே then it has passed that mark. I just want to tell you. So I'm going to taste this little bit. I already did, okay? சும்மா உங்களுக்கு காட்டுறேன், பிகாஸ் அந்த பாத்திரம் லட்டு மாவெல்லாம் எடுத்து லட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் இல்லை அது ஃபுல்லாக நான் தான் இப்போ நக்கி வாஷ் பண்ணேன். ஸோ அதனால இது பரவாயில்ல, சும்மா கேமரா ஃபுட்டேஜ்க்காக நான் சாப்பிட்றேன். ஆக்சுவலி நினச்சேன் இப்போ தானே இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு தெரியும் நல்லா இருக்குன்ட்டு. பட் லிட்ரலி ஒரு 10 நிமிஷம் சாப்பிடாம திரும்ப சாப்பிட்டா ஒவ்வொரு வாயும் அமிர்தம் மாதிரி இருக்கு. திஸ் லட்டு இஸ் மேஜிக்கல், திஸ் ட்ரை ஃப்ரூட் லட்டு. Please try it if you are interested and let me know what you think. Bye, virtual hugs to all of you. I'll see you soon in the next video, okay? Navratri time. So Navratri வந்து நான் பிஸியாக இருப்பேன், என் சேனலில் வேலை பார்க்குறவங்க பிஸியாக இருப்பாங்க, உங்களையும் பிஸியாக வச்சுக்கிற மாதிரி டெய்லி ஒரு வீடியோ வரும். Please take your time and watch it whenever you guys are free. But yeah, we'll be uploading daily, but I don't think it'll be at 2 p.m. Might be at 4 p.m. Might be at 6 p.m. Might be at 2 p.m. So I don't think we'll be able to keep up that timeline. But definitely my team will update you guys with a poster which says எத்தனை மணிக்கு ஒரு வீடியோ வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. Don't know what I'll be recording. Definitely I'll be recording getting ready because I really look forward to Navratri because it'll be like 10 days nearly of just dressing up and having fun. So adanale we're going to do that, and that's about it. So looking forward to seeing what you all are going to comment below this and the Navratri series, and I will see you very soon, okay? Bye guys.